2 குட்டி நாடுகளுக்கு இடையே சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அதுல ஒரு நாடு மலைக்கு மேல இருக்கு, இன்னொரு நாடு மலைக்கு கீழே இருக்குது. இந்த சண்டைக்கு நடுவே ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, அந்த கீழ் நாட்டில் இருக்கிற ஒரு குழந்தைய மேல் நாட்டு மலை வீரர்கள் குழந்தைய இங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட கீழ் நாட்டு வீரர்களும் அங்க இருக்க கிராம மக்கள்லாம் சேர்ந்து ஒரு சிறு குழு அமைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, யாருக்குமே மலை ஏறுற பயிற்சி கிடையாது. அதனால குழு அமைச்சு எல்லாரும் அந்த குழந்தைய போய் நம்ம மீட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு குழுவை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த குழுவும் தங்களுடைய பயணத்தை தொடங்குறாங்க. அந்த மாதிரி போகும்போது 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆகுது. 3 நாள் கழிச்சு பார்த்தாலும் இவர்களுக்கு முறையான பயிற்சி இல்லாதனால கால்வாசி தூரம் கூட இவங்களால கடக்க முடியல. 10 நாள் ஆச்சு. 10 நாள் கழிச்சு பார்த்தா ஒரு பாதி தூரம் தான் கடந்திருக்காங்க. ரொம்ப சோர்வு அடைஞ்சிடுறாங்க இந்த வீரர்கள். அங்க ஒரு கூடாரம் அமைச்சு தங்கி இருக்காங்க. தங்கி இருக்கிற சமயத்துல மேல இருந்து ஒரு பெண்ணு கீழே இறங்குறா. அதை கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வரும்போது பார்த்தா அந்த பெண் கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறமா தான் அவங்களுக்கு கிட்ட வந்த பிறகு அடையாளம் தெரியுது. அந்த பெண் யார் அப்படின்னா, கீழ்நாட்டுல அந்த குழந்தைய பறி கொடுத்த பெண்மணி தான் அவங்க மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த இந்த மலை வீரர்களுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி உங்களால இது முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பெண்மணி இந்த வீரர்களை பார்த்து சொன்னது, அது உங்க குழந்தை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கடந்து போறாங்க. ஆம் நண்பர்களே, அந்த குழந்தை மேல தன் தாய்க்கு இருந்த பற்றுனால மலை பயிற்சியே இல்லைன்னாலும் அந்த பெண்மணியால மேல போயிட்டு தன்னுடைய குழந்தைய மீட்டிட்டு வர முடியுது. அன்புங்கிற ஒரு ஆயுதம் எந்த இடத்தையுமே எந்த தடையும் உடைக்க வல்லது அப்படிங்கிறது ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் மட்டுமல்ல இந்த கதை. நம்முடைய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எவ்வாறாக இருந்தாலும் நாம நம்முடைய இலக்கின் மீது கவனம் வைத்து தொடர்ந்து முயற்சி பண்ணும் போது ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமான நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.